தலை தோனி நான் என்னைக்கா பார்த்துட்டு இருக்கேன். ஏய் இவனுங்கெல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனவளையா 2010ல் சவுத் ஆஃப்ரிக்கா போனா என் தலைவன். என்ன பிச்சுன்னு தெரியாது, ஏதும் தெரியாது. மும்பையும் திணறான், ஆர்சிபியும் திணறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் தெரியுமா? நியூசிலாந்து டீம், சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் டீமை கூப்பிட்டு வரான். கஷ்டப்பட்டு வரீங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் போட்டு ட்ரெண்டாக இருந்தா நான் தலைவா கழுவி என்ன ஊற்றுறாங்க தலைவா. சார் ஐ டோன்ட் இன்ஸ்டா பேஜை ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க, நான் அப்புறம் தனியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன கொஷின் கேளுங்க. மேட்ச் எப்படி போச்சு? எப்படி ஃபீல் பண்ணீங்க? பாருங்க சூப்பராக டீம் செட் பண்ணிட்டு வர்றாரு தலைவர். இதை நான் இப்போது சொல்கிறேன், இந்த மற்றவன மாதிரிலாம் பேசுகிறாள் நான் கிடையாது. சும்மா இன்டென்ட்டே இல்லாமல் ஆனான்றான். என்ன இன்டென்ட் இல்லை? திடீர்னு எல்லா யங்ஸ்டரையும் உள்ளே இருக்குது, எப்படி இருக்க முடியும்? நீச்சல் கற்றுக் கொடுக்கணும், ஒவ்வொருத்தரையாக தான் கற்றுக் கொடுக்க முடியும். 10 பேர் குத்தினா கற்றுறோம் கற்றுக் கொடுக்கணும். இந்த டீம் செட் பண்ணுறோம். இந்த சீசன் ஓவர் தலைவர் லாஸ்ட் இதுவே சொல்லிட்டேன், ட்ரை பண்ணுவேன். பட் இந்த சீசன் ஓவர், நெக்ஸ்ட் சீசன் நான் பார்த்துக்கிறேன். இந்த டீம் செட் ஆகிட்டு இருக்கு, சூப்பரான டீம். மிடில் ஆர்டர் கொஞ்சம் தேவைப்படுது. ஹிட்டர் இல்லை, ஓகே டிவல் பிரவிஸ் வந்துட்டான் தலைவா. ஹிட்டர் இதுக்கு மேலே கவலையே கிடையாது. மிடில் ஆர்டர் கொஞ்சம் செட் ஆகணும். கொஞ்சம் அந்த சிவந்துபையை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் அடிப்பார், மற்றபடி ஃபாஸ்ட் அடிக்க மாட்டார். அதுக்கேற்ற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வருவாங்க. இஷ்பேட் இருக்காரு, டெய்லண்டர் மாறுவாங்க. எழுதி வச்சுங்க, நெக்ஸ்ட் சீசன் கப் அடிப்போம். இந்த டீம் சூப்பர் டீம். எஸ்ஆர்ஹெச் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஆனால் பாருங்கள், நான் எதிர்பார்த்து 8 பொழப்பான்னு 8 விக்கெட்டு எடுத்தோம். எல்லாம் செட் பண்ணோம். டார்கெட் கம்மி 150 ரன் பத்தலை. அதான் ஒன்று மிடில் ஆர்டர் சரியாக ஆடி கொடுக்கல நமக்கு. இல்லை 150 எங்கேயுமே மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஓவர் 10 ரன் 9 ரன் ஈஸியாக வந்துடும். ஒரு 4 அடிச்சே வந்துடும். அதனால் மிஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது. சாம்கரன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பண்ணார். ஓகே நோ இஷ்யூ. அப்படிப்பட்ட ஒரு கேட்ச் பிடிச்சாரு, அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹோம் டவுனு, நம்ம போலிங் பிட்ச் நல்லா தெரியும். பட் இருந்தாலும் எக்ஸஸ் அவ்வளோ போச்சு. நீங்கள் என்னதான் துருவி கேட்டாலும் ஐ வில் நெவர் ரைட் ஆஃப் திஸ் டீம். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த ஒத்த காலில் அழிக்கிறடா சொல்லி ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா விஷயத்தை சொல்கிற மாதிரிங்க. இந்த டீம் பயங்கரமாக செட் ஆகிருக்கு. எவெல்லாம் ட்ரால் பண்ணணும் அடுத்த வருஷம் இந்த டீம் சூப்பராக பாராட்டும். கண்டிப்பாக இதே டீம் வச்சு கப் அடிப்போம். ஓகேங்களா, முடிச்சு விட்டமே தலைவா. ஒன்றும் தப்பு இல்லையே, கற்றுக்க தானே போகிறோம். இப்போது எத்தனை தடவை பேடாக தோது வந்து கப் அடிச்சிருக்கோம். அவன் பாருங்கள், நல்லா பேசுகிற டீமே இன்னும் 5 வருஷமாக கப் அடிக்கல. நம்ம எம்ஏ எடுத்துக்கங்க, 4-5 வருஷம் ஆச்சு இல்லை. ஹைதராபாத்தில் 10 வருஷத்துக்கு தடவை கப் அடிக்கிறோம். ராஜஸ்தான் 2008 அடித்த கப்பு. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதை விட்டு போனால் இப்போ இந்த சீசன் அடிச்சுக்கிட்டேன்ற நான். ஆனால் கண்டிப்பாக பங்காளி உள்ளே போயிருக்காரு. எம்ஐ சொல்கிறீங்களா? இல்லை, எனக்கு என்னவோ டஃப்பான கண்டஸ்டண்டாக இருப்பாரோ. சரி எனிவே பங்காளி போயிருக்காரு, வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது இது பாருங்க, நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இன்ஸ்டாவாசிகளுக்கு பாருங்க, எல்லாரும் ஃபன்னு தான். விராட் கோலி ஒரு லெஜெண்டு, யார் இல்லைன்னா என்னைக்காவது நான் பேட் வேர்டு பேசி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. நான் பொதுவாகவே ரோஹித் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட தான் சொன்னேன், உருவகேலி பண்ணுறாலும் நான் கிடையாது. எல்லாருமே நமக்கு ஒரு ஆள். சென்னையில் வந்தால் அந்த சென்னையோட மண் எந்து, நான் சென்னையோட பூர்வக்குடி. என் மண்ணு தான் நான் வந்து போராடுவேன். நான் போயிட்டு எம்ஐ ஆர்சிபி நான் ஏன் சப்போர்ட் பண்ணலாம்? நான் அது வேறு கதை. இந்த மண்ணுக்கு தோனியே நாளைக்கு போயிட்டா நான் சொல்கிறேன், நான் சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மனுஷன் போக மாட்டார். ஓகேங்களா, அதை பற்றி எனக்கு வரல. ஸோ ஒரே ஒன்று தான் கடைசியாக ட்ரெண்ட் பண்ணதுனா பண்ணிக்கங்க. ஆஃப்டர் திஸ் மச் ஃபெயிலியர்ஸ், ஆஃப்டர் திஸ் மச் லாசஸ், இத்தனை தடவை ஸ்டேடியத்துக்கு வந்து தோத்துட்டே இருக்கீங்களாடா, இன்னும் இந்த சிஎஸ்கே டீம் உனக்கு வேணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஐ வில் நெவர் சேஞ்ச், நெவர் எவர். இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நான் ஸ்டேடியத்துக்கு வருவேன்டா, வந்துட்டே இருப்பேன்டா. அடுத்த வருஷம் கப் அடிக்கிறேன்டா. எவனாவது நெஞ்சு மேலே இருந்தா நீ சொல்லு, இங்கே இருக்க எந்த ஃபேனாக கூப்பிட்டு சொல்லு, நான் சொல்கிறேன் ப்ரோ அடுத்த வருஷம் நான் கப் அடிச்சு காட்டுவேன். எவனும் சொல்ல மாட்டான். நான் எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்? கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையா? இங்கே பாரு தலை தோனி, நான் என்னைக்கா பார்த்துட்டு இருக்கேன். ஏய் இவனுங்கெல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனவளையா 2010ல் சவுத் ஆஃப்ரிக்கா போனா என் தலைவன். என்ன பிச்சுன்னு தெரியாது, ஏதும் தெரியாது. மும்பையும் திணறான், ஆர்சிபியும் திணறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் தெரியுமா? நியூசிலாந்து டீம், சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் டீமை கூப்பிட்டு வரான். புரியுதுங்களா, அடிக்கிறான். அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் யார் தெரியுமா? வயாபா ஜெயவர்தனே ஸ்ரீலங்கா டீம் கூப்பிட்டு வரான். இதெல்லாம் டோர்னமெண்ட் டீமு, CL T20. சில தற்கூரிக்கெல்லாம் தெரியாது, அதே அடிக்கிறான். 3ஆவது மேட்ச் விக்டோரியா கூட ஃபுல் ஆஸ்திரேலியன் கோடு, ஆர்என் ஃபின்ச் கேப்டனு. ரொம்ப கஷ்டம், ட்ராப் பண்ணோம், சூப்பர் ஓவரில் போய் தோத்தோம். 4ஆவது மேட்ச் யார் தெரியுமா? 4ஆவது மேட்ச் வாரியர்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா டீமு, அவனையும் அடித்தோம். ஓகேங்களா, ஆனால் வாரியர்ஸ் என்ன பண்ண தெரியுமா? ஏமனில் நான் தான் ஜெயிப்பிட்டு உண்மையிலே போயிட்டு டஃப்பான டீம் சவுத் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சுட்டு திரும்ப வந்து ஃபைனல் நிற்கிறான். தலை விடுவோமா? நான் ஒரே ஒரு 132 ரன் வச்சு மண்ணக்க வச்சேன். சவுத் ஆஃப்ரிக்காவிலே போய் என் தலைவன் அதான் கப்பை தூக்கிட்டு வந்தான். உள்ளூர் கப்பு இல்லை, வெளியூர் கப்பு பார்த்தான். அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சான் சவுத் ஆஃப்ரிக்காக்காரன், ஆஸ்திரேலியாக்காரன். டேய் இவன் பெரிய ஆள் போனதுடா, டேய் இவன் பெரிய ஆளா வருவான்டா. அடுத்த வருஷம் வேர்ல்டு கப்பு என்ன கப்பு பார்த்து 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 எங்கள் ஃபேன்ஸுக்கு வெறுத்து போச்சு. திடீர்னு இந்த கப்பு இந்த வருஷம் வந்து கப்பு இல்லைன்னு எங்கள் ஆளுங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை, மனசு கஷ்டம். அதனால கொஞ்சம் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. மற்றபடி எங்கள் சிஎஸ்கே ஃபேன்லாம் தலைவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் தலைவர் பண்ண தப்பு 3 வருஷத்துக்கு ஒருத்தர் கப்பு, 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு, 3 வருஷத்துக்கு ஒரு கப்புன்னு வாங்கி கொடுத்துட்டாரு. எங்கள் ஆளுங்களும் பார்த்து 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 அடடே கப்பு வாங்குறது ஈஸின்னு போல வச்சுக்கினானுங்க. ஆனால் இப்போ தான் ஒரு வருஷம் நம்ம ஸ்டக் ஆன உடனே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே. அங்கே பார்
சிவப்பு கருப்பு போட்ட மாதிரி சட்டை வைக்கிறானே 18 வருஷமா அவெல்லாம் எந்த இதயத்தோட வாழ்வான்? ராஜஸ்தான் 2000 அடித்தான், 8ல் அடித்தான், திருப்பி அடித்தானா முடியாது. ஹைதராபாத் 10 வருஷத்துக்கு தடவை அடிக்கிறான். மும்பை பங்காளி 5 வருஷம் ஆச்சு கப்போச்சு. நம்மலாம் ஈஸியாக வாங்கிட்டோம். இது பாருங்க, நம்ம தலைவரை ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. அடுத்த சீசன் வீல் சேரில் வந்து உட்காரத்தல. நம்ம பசங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு. ஐ மீன் ஏஜ் ஆகிடுச்சேன்னு சொல்கிறோம். வீல் சேர். சரி ஓகே, ஏஜ் இஸ் நம்பர். ஓ அப்படின்றியா? இவ்வளோ நேரம் ட்ரால் பண்ணிட்டு நீயே பேசுகிற பற்றியா? இருக்கட்டும். சரி வா தல, அடுத்த சீசன் கம்பேக் கொடுக்குறோம், கப் அடிக்கிறோம். அன்புடன் ஏகநாதன் பேஜை பிளாக் பண்ணிட்டுக்கிறாங்க. இல்லைங்க, நான் உங்கள் இதுவெல்லாம் தடுக்க மாட்டேன். நண்பருக்கும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வாங்க தான் சொல்ல வந்தேன்.